ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎஸ்ஐஆர் நெட் ஃபிசிக்கல் சயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம சாப்டர் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவில் யூனிட் 1.18 மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அண்ட் பவுண்ட்ரி கண்டிஷன்ஸ்லேருந்து தான் சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது நம்மளோட செகண்ட் கொஸ்டின். நெட் டிசம்பர் 2013 கேட்ட ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டின் என்னென்னு இப்போ பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் கிவன் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அசோசியேட்டாக இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். K வெக்டார் இன்ட்டு E வெக்டார் டிவைட் பை ஒமேகா. ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து E வெக்டார் கொடுத்துட்டாங்க. இப்போ K வெக்டார் என்ன அப்படின்னா நம்ம இதுலேருந்து டேரெக்டாக எடுத்துக்கலாம். அதாவது பை உள்ளே இருக்கிற இந்த டேர்ம் இது சேர்த்து தான் என்ன அப்படின்னா K வெக்டார். இந்த டீயோடு சேர்ந்துருக்கிறது எப்போவுமே ஒமேகாவுக்கு வரும். ஒமேகா வந்து அந்த டீயோடு சேர்ந்துருக்கிறது ஒமேகா. அப்போ இங்கே இருக்கிற பை இங்கே இருக்கிற 1000T வந்து ஒமேகாவுக்கு வந்துடும். ஸோ கேன்னு பார்த்தோம் அப்படின்னா பை 0.3x ப்ளஸ் 0.4y. இங்கே வெக்டார்னு எழுதுறதுனால இதுக்கு வந்து நம்ம கேப் போட்டிருக்கோம். கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து நம்ம கே கண்டுபிடிச்சாச்சு, ஒமேகா கண்டுபிடிச்சாச்சு, அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போது இது மூணையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஒமேகா வந்து வெளியில் 1/ஒமேகான்னு எழுதிட்டு இதை வந்து உள்ள மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கிறோம். கண்டுபிடிச்சிருக்க கே வேல்யூ அப்புறம் கொடுத்துருக்கிற வேல்யூ இது ரெண்டையும் நம்ம எழுதிடணும். எழுதிட்டு இங்கே டினாமினேட்டர் இருக்க பையும் இங்கே கேக்குள்ள பையும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே எழுதிடணும். இங்கே நம்ம இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 0.3 வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது இந்த 10 இதோட மல்டிப்ளை ஆகும். இந்த 10 வந்து 0.3ஓடையும் 0.4ஓடையும் மல்டிப்ளை ஆகி 3x கேப் 4y கேப்னு நமக்கு கிடைக்கும். இன்ட்டு கே கேப். அப்புறம் இந்த ஈக்குவேஷன் அப்படியே தான் வரும். கொடுத்துருக்க ஈல எந்த சேஞ்சஸும் இருக்காது. இங்கே லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு கே கேப், இதை வந்து நான் இதோட சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது மட்டும் தான் கேப்பில் இருக்குது, இது ரெண்டும் யூனிட் வெக்டர். ஸோ இந்த கேப்பை ஏன்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கே கேப்பை வந்து நான் எக்ஸோடய ஒய்யோடய சேர்த்து இங்கே எழுதியிருக்கேன். இதை நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இங்கே டிவைடில் இருக்க 10 இதோட மல்டிப்ளை ஆகி 1000 வந்து 10,000 ஆயிடுச்சு. ஸோ இந்த 10,000ல் 1 2 3 4 0 இருக்குது. அப்போ மேலே போச்சுன்னா 10⁻⁻4 ஆயிரும். ஏன்னா டிவிஷனில் இருக்குல்ல, ஸோ மேலே கொண்டு போயிடலாம். பேலன்ஸ் என்ன, இந்த டோட்டல் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிடுங்க. எழுதிட்டு இங்கே கே வெக்டார்னு இருக்கிறனால இதை வந்து நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணி மாற்றி எழுதுகிறோம். அப்போ ஃபஸ்ட் செகண்ட் இருக்கிறது ஐயாவும் அடுத்து இருக்கிறது ஜேயாவும் வரும். இந்த மாதிரி நம்ம மாற்றக்குள்ளே யூனிட் வெக்டர்ஸ் மாறக்குள்ளே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சைன் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். ஸோ கொடுத்துருக்குற எலக்ட்ரிக் ஃபீல்ட்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து கேயும் ஒமேகாவும் கண்டுபிடிச்சிட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சுன்னா தம்ஸ்அப் கொடுங்க கமெண்ட்டில். வேறு ஏதாவது கொஸ்டின் இல்லை இந்த கொஸ்டினில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.